ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். காமதேனு பசு இறைவனை வேண்டி அங்க தவம் இருந்து இறைவனிடம் வரம் வாங்கினதுனால காமதேனுங்கிறனா தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக சொல்வார்கள். தேவி அவர்கள் அம்பாள் சிவலிங்கம் பூஜிக்கிற பார்த்துட்டு நாமளும் ஏன் சிவ பூஜை செய்யக்கூடாது, சாயாகத்தி தோஷம், அந்த தோஷத்தை நீக்குவதற்காக பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீராமர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி இருக்கிறார். தேனுபுரீஸ்வரர் ஞானசமுதரை பார்க்கணும்னு சொல்லி பூதகணங்களை கூப்பிட்டு, நம்ம சிஷ்யன் வர்றான், நம்ம ஞானசம்பந்தன் வரான், என்னை பார்ப்பதற்காக வருகிறான், அவன் வீடு அவனுக்கு தெரியாத அளவுக்கு முத்து பந்தல் அமைத்து அவனை அழைத்துவார்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலயாற்றுப்படை என்ற தலைப்பில் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆலயங்களுடைய சிறப்புகளை பற்றி நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டு நேயர்களையும் அது போன்ற ஆன்மீக அனுபவத்தை பெறுமாறு தூண்டக்கூடிய ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆலயாற்றுப்படை. பல்வேறு கோயில்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த முறை உங்களோடு ஆன்மீகமும் உண்மையான வரலாறும் பின்னி பிணைந்த ஒரு ஆலயத்தை பற்றி பேச போகிறேன். பெரிய நீண்ட வரலாறு, நாம் அறிந்த வரலாற்றின் ஒரு பகுதியான கோயிலாகவும் இது அமைந்திருக்கிறது. புராண கதைகள் வேற, அந்த புராண செறிவு, வரலாற்றின் பின்னணி, இது எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த கோயில். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தாராசுரம் என்ற ஊரிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பட்டீஸ்வரம், பட்டீஸ்வரன் துர்க்கை அம்மன், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டீஸ்வரம் துர்க்கை மிக மிக புகழ்பெற்ற ஒரு அம்மன் வாசஸ்தலம். அது ஆக்சுவலாக அந்த பட்டீஸ்வரம் என்பது தேனுபுரீஸ்வரர் ஆலயம். அவனுடைய ஆலயம் சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அதாவது காமதேனு பசு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காமதேனு பசு இறைவனை வேண்டி அங்கே தவம் இருந்து இறைவனிடம் வரம் வாங்கினதுனால அந்த தேனுபுரீஸ்வரர், காமதேனுங்கிறனா தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக சொல்வார்கள். அதுல அம்பாள் இறைவனை நோக்கி பட்டீஸ்வரத்துல தவம் இருந்த போது காமதேனுடைய மகள் பட்டி, அதாவது குட்டி காமதேனு, அது அம்பாளுக்கு உதவியா இருந்திருக்கு அந்த தவம் செய்யற காலத்துல. தேவி அவர்கள் அம்பாள் சிவலிங்கம் பூஜிக்கிற பார்த்துட்டு நாமளும் ஏன் சிவ பூஜை செய்யக்கூடாது அப்படின்ற தாட்ல அது என்ன பண்ணிருக்கு, விளையாட்டு, கண்ணுக்குட்டி விளையாடும் இல்லையா, அது மாதிரி விளையாடும் போது அது ஒரு மணல்லையே லிங்கத்தை பிடிச்சு அதன் மேல் பால் சொரிந்து அது விளையாடி இருக்கு. என்னாச்சு, அந்த மணல் மேல் பால் சொரிந்து அது எல்லாம் சேர்ந்தாக ஒரு சுயம்புவாக அவரை அமைந்தேதான் தேனுபுரீஸ்வரர் என்றும் சொல்கிறார்கள். இது மாதிரி ஒரு நிறைய இருக்கு. இது புராண கதை. அதுவும் இல்லாமல் ஸ்ரீராமன் சம்பந்தப்பட்ட, ராமர் தானே பிரதிஷ்டை செய்த லிங்கங்கள் 3ன்னு சொல்லுவாங்க. 3 இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதா. அதாவது ராவணனை கொன்னுறாரு, அவன் பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மஞானம் பெற்றவன் ராவணன். ஸோ பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. அதை தான் ராமேஸ்வரத்தில் அவர் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ராமலிங்கம் அதை வழிபட்டதுனால அந்த பிரம்மஹத்தி தோஷம் போகுதுன்றாங்க. அதே நேரத்தில் வேதாரண்யத்திலையும் இன்னொரு லிங்கத்தை அவர் பிரதிஷ்டை பண்றாரு. அது எதுக்குன்னா, இவன் வீரன், ராவணன் என்பவன் மிகப்பெரிய வீரன், இந்த கார்த்தியாய அர்ஜுனன் இவனை போல ஒரு மிகப்பெரிய வீரன் அவன். அப்ப அவனை கொண்டனால அந்த வீரகத்தி தோஷம் அவர் விட மாட்டேங்குது. அந்த வீரகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக வேதாரண்யத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீராமர் வணங்கினார். அதுக்கடுத்து 3வது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராவணன் வீரன் மட்டுமல்ல, பிரம்மத்தை அறிந்தவன் மட்டுமல்ல, அவன் ஒரு கலாரசிகன், நல்ல கலைஞன், வீணை வாசிப்பதில் மிக மிக தேர்ச்சி பெற்றவன். இந்த மாதிரி பல்வேறு நல்ல அம்சங்களை, குணங்களை கொண்டிருப்பவர்கள் சாயை என்று சொல்கிறார்கள், அதை வரலாற்றில் சொல்றாங்க. ஸோ அந்த சாயாகத்தி தோஷம் எகை, அந்த ராவணன் பாருங்க, அவன் ஒருத்தருக்கு 3 விதமான ஒரு குணாதிசயங்கள் இருந்திருக்கு.
அப்போ 3 விதத்துக்குமான அந்த சாயா அகத்தி தோஷம், அந்த தோஷத்தை நீக்குவதற்காக பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீராமர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி இருக்கிறார். அவ்வளோ அற்புதமான ஸ்டோரி கொண்டது தான் இந்த பட்டீஸ்வரம். இதில் வரலாற்று பின்னணிக்கு வரணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட்டீஸ்வரங்கிறது இப்போதான் நம்ம பட்டீஸ்வரம்னு சொல்கிறோம். அந்த பட்டி வந்து காமதேவன் குழந்தை பட்டி வந்து வழங்கினதுனால பட்டீஸ்வரம், அதுதான் பட்டீஸ்வரம். ஆனால் பட்டீஸ்வரத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. அந்த சோழன் மாளிகை, பழையாறை, உடையாளூர், சின்ன சின்ன கிராமங்கள், ஆரியப்படையூர், பம்பப்படையூர், மணப்படையூர், திருவலஞ்சுழி, சுந்தரபெருமா கோயில், தாராசுரம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இணைந்தது தான் பழையாறை. அந்த காலத்தில் சோழரின் அரண்மனை இருந்தது. ராஜராஜ சோழனின் தமக்கை குந்தவை அங்கே தான் வாழ்ந்தாங்க. ராஜராஜ சோழனே அங்கே இருந்தார். உடையாளூரில் ஆக்சுவலாக இப்போ அவருடைய கல்லறை இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அது இன்னும் வரலாற்று ரீதியாக உறுதி செய்யப்படவில்லை என்றாலும், உடையாளூர், இந்த சோழன் மாளிகை, இவை எல்லாமே ஒன்றுக்கொன்று கனெக்டடு. அந்த சோழன் மாளிகை என்ற ஊர் தான் இப்போ வந்து பட்டீஸ்வரம், அது பக்கத்திலேயே. அந்த சோழன் மாளிகையிலே மிகப்பெரிய அரண்மனை இருந்திருக்கிறது. அது 1 மைல் நீளம் 3 மைல் அகலம் அப்படி என்று சொல்றாங்க. ஒரு பெரிய அரண்மனை, சோழன் மாளிகை என்றே பெயர். அந்த அரண்மனையில 4 வாயில்களுக்கும் தெய்வங்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு கொற்றவை. சோழர்கள் எப்போதுமே போருக்கோ வேறு எந்த விதத்திலும் முதலாக ஒரு செயலை துவங்கும் போது கொற்றவையை, காளியை வணங்கிவிட்டு தான் செல்வார்கள், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. அப்புறம் இன்னொரு வாயில், கோட்டை வாயிலில் வந்து பைரவர், இன்னொரு கோட்டை வாயிலில் கணபதி, இன்னொரு கோட்டை வாயிலில் சுப்பிரமணியர். இது மாதிரி 4 கோட்டை வாயிலையும் 4 வாயில்களிலும் இந்த தெய்வங்களை வைத்து தான் அந்த அரண்மனையே அமைப்பாக கட்டப்பட்டிருந்தது. சோழர்கால அரண்மனை. விஜயாலய சோழர்லேருந்து எல்லாம் முற்கால சோழர்கள் எல்லாம் வந்து ஆட்சி செய்த தலைநகரம் அது. சோழர்களின் தலைநகரம், பழைய தலைநகரம் பழையாறை. ஸோ அவ்வளோ சரித்திர புகழ்பெற்ற அந்த ஊர் தான் இந்த பட்டீஸ்வரம். சின்ன சின்ன ஊராயிடுச்சு. இப்போ கோவிந்தக்குடின்னு இங்கே ஒரு ஊருக்கு, ஆவூர் கோவிந்தக்குடின்லாம் இருக்கு. அதில் கோவிந்த தீட்சிதர் என்கின்ற ஒருத்தர் வந்து விஜயநகர மன்னர்கள் கிட்ட வந்து மந்திரியாக இருந்தவர். அவர் மிக பல திருப்பணிகள் செய்திருக்கிறார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேராலே அந்த ஊர் இருக்கும், கோவிந்தக்குடி என்று சொல்வார்கள். ஸோ அவர் நிறைய இந்த கோயிலுக்கு செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 2500 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட கோயில் அது. அவ்வளோ பயங்கர பாரம்பரியமான கோயில். அப்போ அந்த காலப்போக்கில் இந்த சோழன் மாளிகை என்கிறக்கூடிய சோழ பேரரசர்களுடைய மாளிகை சிதைந்து போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4 சிலைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் வைத்திருக்கிறாங்க, பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. அதுதான் பட்டீஸ்வரம் துர்க்கை. அதாவது சோழர்களின் வெற்றிக்காக, எங்கே போருக்காகவோ மற்ற எதுக்குமே முதலில் செல்லும் போது அந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வணங்கிய கொற்றவை தான் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனாக காட்சியளிக்கிறார். அற்புதமான காட்சி. வடக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அந்த பட்டீஸ்வரன் கோயிலில் போய் நுழைஞ்ச உடனேயே அம்பாள் இருப்பாங்க உள்ளர. ஜெய்ஜாண்டிக்கா அது ஒரு நின்ற கோலத்தில், அற்புதமான ஒரு வடிவத்தில். ஆக்சுவலாக கொற்றவைனா பயங்கர ஒரு கோபமான ஒரு இதில் இருக்கும், ஒரு உக்கிரமான ஒரு இது இல்லை. இங்கே வந்து அவர் வந்து துர்க்கை வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கிறார். பக்தர்களுக்கு சாந்தமான, அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. துர்க்கை அம்மன் வந்து பார்த்துட்டு போனால் பாப விமோசனம் மட்டும் இல்லாமல் பயம் விலகும், தடைகள் அனைத்தும் அகன்று போகும் என்று சொல்கிறார்கள். அவ்வளோ சிறப்பான அந்த கோயில் பட்டீஸ்வரம் துர்க்கை. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் பயங்கர கூட்டம் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஆலயம் அது. தேனுபுரீஸ்வரர் இருக்கிறாரு. அந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தின் ஒரு பகுதியில் பிற்காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாளிகையிலேயும் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு தமிழகம் எங்கும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு துர்க்கை என்று சொன்னால் பட்டீஸ்வரம் துர்க்கைக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. அந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயம் சொல்லிட்டு அதில் இன்னொரு வந்து ரொம்ப இது வரலாற்றோடு தொடர்புடைய இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஞானசம்பந்தருக்கு முத்துப்பந்தல் வழங்கின ஒரு திருவிளையாடல் என்று சொல்கிறார்கள். அது ஆக்சுவலாக இந்த பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம்ங்கிறதே திருச்சத்தி முற்றம்னு ஒரு சின்ன பக்கத்திலே ஒரு கிராமம் இருக்கும்.
சும்மா ஒரு 500 மீட்டர்லேயே. அதில் ஒரு கோயில் இருக்கு. அது வந்து தழுவ குழைந்த அம்மன் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான ஆலயம் அது. அந்த இறைவன் வந்து தழுவுன அந்த அக்னியில் வந்து இறைவன் இருப்பார். அம்பாள் வந்து தழுவும் போது கன்னத்துல எல்லாம் அந்த தீ காயமே இருக்கும் இன்னமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருச்செத்தி முற்றத்துக்கு வந்து திருஞான சம்பந்தர் சிவபெருமானை வணங்கிட்டு உச்சி காலத்தில் 12 மணி காலையில் வெயில். அப்போ அவர் அதை முடிச்சுட்டு சரி பட்டீஸ்வரம் போகணும்னு கிளம்பும்போது வெயில் பயங்கரமாக இருந்ததா. இந்த வெயிலில் எப்படி அவர் குழந்தை இல்லையா ஞானசம்பந்தர், எப்படி காலில் எந்த அணிகளுமே இல்லாமல் நடந்து போடுமே அப்படின்னப்ப இறைவன் தேனுபுரீஸ்வரர் ஞானசம்பந்தரை பார்க்கணும்னு சொல்லி பூதகணங்களை கூப்பிட்டு நம்ம சிஷ்யன் வர்றான், நம்ம ஞானசம்பந்தன் வரான், என்னை பார்ப்பதற்காக வருகிறான், அவன் வெயில் அவனுக்கு தெரியாத அளவுக்கு முத்து பந்தல் அமைத்து அவனை அழைத்துவார்கள் என்று சொல்றதா அது வரலாறு இருக்கு. அந்த முத்து பந்தலோடு இருக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ என்ன திருச்செத்தி முற்றத்தில் என்ன அந்த வெயில் தெரியாமல் பூதகணங்கள் அந்த முத்து பந்தல் முத்துக்களால் ஆன பந்தலை அமைத்து வரும்போது தேவர்கள் எல்லாம் அதை வந்து பூசூட்டுறாங்க. அப்போ அந்த ஒரு பூப்பந்தல் மாதிரி ஒரு பெரிய கொடை, பூக்களால் ஆன ஒரு கொடைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான இதில் நடுவில் அடியார்கள் சூழ நடந்து வர்றதாகவும் ராஜகோபுரத்தை தாண்டி தேனுபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளார நுழையும் போது தன்னுடைய சீடன் வர்றதை வந்து நான் நேரடியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட தேனுபுரீஸ்வரர் என்ன செய்கிறாரு, நந்தியை கொஞ்சம் விலகுப்பா அப்படி, என்னுடைய வர்றான், சீடன் வர்றான், ஞானசம்பந்தன் வரான், அவனை நான் அதுவும் முத்துப்பந்தல்ல அவன் நடந்து வரான், அதை நான் பார்க்கணும், ஸோ கொஞ்சம் விலகிரு அப்படின்னு சொன்னதாகவும், அதனால் அங்கே ஒரு நந்தி விலகி இருந்து இவர் நேரடியாக அவரை பார்ப்பது போல அமைந்தது என்றும் மிக சிறப்பான அந்த ஒரு வரலாற்று பின்னணியையும் விளக்குகிறார்கள் அந்த தலபுராணத்திலேயே இருக்கிறது. ஸோ ஒரு அற்புதமான அனுபவம், வரலாற்று பின்னணியுடன் கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவம். அதெல்லாம் மேலே அம்பாள் துர்கா போய் பார்த்தீங்கனாலே அந்த கஷ்டங்களை பார்க்கும் போதே நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது அந்த ஒரு மாலையை போட்டோம்னா, எலுமிச்சை மாலையை போட்டால் அந்த கஷ்டங்கள் விலகிறது, ஒரு நல்ல ஒரு துணிச்சலான வெற்றி இவையெல்லாம் கிடைக்கிறது. அற்புதமாக இங்கே வந்து பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்துகிறாங்க. அப்புறம் நம்ம பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அப்போ ஒரு நல்ல ஆளுயர் பைரவர், அற்புதமாக தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடத்துகிறாங்க. ஸோ ஒரு விசேஷமான ஆலயம், அது அற்புதமான ஆலயம். ஸோ அதில் வந்து பட்டீஸ்வரம் துர்க்கைக்குன்னு தனி இடம் உண்டு. நீங்கள் அனைவரும் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை மணி பார்த்து வழிபாடு செய்து எல்லா நலன்களையும் பெற்று வாழுமாறு அன்புடன் வாழ்த்துகிறேன். வணக்கம்.